ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா கொள்ள நாளாக வீடியோவே போடலை, எங்கடா போனேன்? நிறைய வேலை இருந்துச்சு. இப்போதான் கொஞ்சம் என்ன டாப்பிக்கோட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எங்கள் வீட்டில் 2 பேரும் அடித்து மழை கட்டிக்கிட்டாங்க. ஒரு சோப்பு எடுத்து வச்சுக்கிட்டு இது எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி மழை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் கூப்பிட்டு சொன்னேன், டே 2 சோப்பு ஒரே சோப்பு தான்டா சொன்னதுக்கு எவனும் நம்பலை. ஸோ அதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணிட்டேன்னா, எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருக்கேன். அதை ஒவ்வொன்றா காமிக்க போகிறேன். அதை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். பூமி படம் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லுவாங்க, ஒரு 5 கார்பரேட் கம்பெனிக்காரங்க தான் இந்தியாவே ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கன்னு. அதில் ஒரு கார்பரேட் கம்பெனி தான் இது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இவங்களை பற்றி தப்பாக எதுவும் நம்ம பேசலை. அதாவது அவங்க தெளிவாக அவங்க உண்மையை தான் போட்டிருக்காங்க. நம்ம அதை அவங்க கம்பெனி ப்ராடக்ட்டும் தெரியாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. டவ் சோப்பு, பியர் சோப்பு, இந்த 2 சோப்பில் ஏதாச்சும் ஒரு சோப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹமாம் சோப்பு, லக்ஸ் சோப்பு, இந்த சோப்பில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரி, மாற்றி சொல்லிட்டேப்பா. அது லைபாய். இப்போ இது ஹமாமு. பியர் சோப்பு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. பியர் சோப்போட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். இந்த இருக்கு பாருங்கள், அந்த யூன்னு போட்டிருக்கா, இவங்க தான் இந்த சோப்போட ஓனர், அதாவது பியர் சோப்போட ஓனர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவ் சோப்பு. நீங்கள் டவ் சோப்பு யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தாலும் இதை நல்லா பார்த்தீங்க. இதோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூன்னு போட்டிருக்கு பாருங்கள், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். சரி, ஓகேப்பா, நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்லப்பா, நான் லைஃபாய் யூஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, வேர்ல்டு நம்பர் 1 செல்லிங் ப்ராடக்ட். ஆமாம், அப்படி திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இந்த போட்டிருக்காங்க பாருங்க, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். இதுவும் அவங்க கம்பெனி சோப்பு தான். இந்த இருக்குது பாருங்கள், யூ போட்டிருக்கா, இதுவும் ஒரே சோப்பு தான். 3 சோப்பு. அடுத்து 4வதாக பார்த்தீங்கன்னா லக்ஸு சோப்பு. இதை இப்படி திருப்பி இதுலேயும் பார்க்கலாம். இந்த இருக்கு பாருங்க, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். இந்த இருக்கா, யூ போட்டிருக்கா. அதுக்கடுத்து மிச்சம் இருக்குது என்ன, அது ஹமாமு. ஹமாமி திருப்பிட்டு இந்த பாருங்க போட்டிருக்கா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். 5 சோப்பு ஒரே கம்பெனி சோப்பா? இது தெரியாமல் நாங்கள் இத்தனை நாள் அந்த சோப்பு இந்த சோப்புன்னு சொல்லி வாங்கி தெரிஞ்சோமாடா. ரெண்டும் உண்மை தானா? 5 சோப்பு ஒரே கம்பெனி சோப்பு தான். அது பின்னாடி இருக்க ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன கலந்துருக்கோன்ற ஒரு 20 ஐட்டம் கலந்துருக்குன்னா, அந்த 20 ஐட்டத்தை கலந்து ஒவ்வொன்றிலையும் போட்டிருக்காங்க. ஒரு இதில் ஃபஸ்ட்டு சோடியம் போட்டிருக்காங்கன்னா வாட்டர் போட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் கலந்து போட்டிருக்காங்களே தவிர வாசனை பேக்கிங்கை மாற்றிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, அவங்க நம்மளை ஏமாற்ற கிடையாது. அவங்க தெளிவாக பின்னாடி போட்டிருக்காங்க. நம்ம மக்கள் அதுக்கு ஒரே கம்பெனின்னு தெரியாமல் வேறு கம்பெனின்னு நினச்சி வாங்குறாங்க. இது ஒரு அறியாமைக்காக போடுறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பெப்சோடென்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பு. இது 2ல் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடங்க, 2 ஒன்று தான், 2 அதே கம்பெனி ப்ராடக்ட் தான். இங்கே வாங்க, இந்த தெரியுதுங்களா, 2மே ஹிந்துஸ்தான் யூனிவர் லிமிட்டோட ப்ராடக்ட் தான். 2 ஒன்று, கலர் மட்டும்தான் மாற்றி. ஒன்று டவ் ஷாம்பு, ஒன்று கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு. இது போட்டிங்கன்னா முடி நிறையா வளரும், இது போட்டிங்கன்னா முடி பாலிஷ் ஆகும், அதிகமாக வளரும்னு சொல்லுவாங்க. 2 ஒரே கம்பெனி ஷாம்பு தான். அதுவும் ஹிந்துஸ்தான் யூனிவர் லிமிட்டோட ப்ராடக்ட். பின்னாடி வாங்கி. 2வது பார்த்தீங்கன்னா சர்ஃபெக்சல். டிவியில் போடுவாங்க, அப்படியே உள்ளே போட்டோன்னே வெள்ளையே நான மாதிரி போடுவாங்க. இதை போட்டோன்னே 5 நிமிஷத்தில் வெள்ளையாகும்பாங்க, இதை போட்டோன்னே வெள்ளையாயிருப்பாங்க. ஆனால் இதுவும் ஒரே கம்பெனி தான். இதுவும் ஹிந்துஸ்தான் யூனிவர்ஸ் லிமிட்டடோட தான். பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போட்டிருக்கா யூன்னு. இதுவும் ஒரே கம்பெனி. சோப்பு, துவைக்கிற சோப்பு எல்லாத்துலேயும் வந்துட்டாங்க. நல்ல வேலை சாப்பிட்றதுல இல்லை, அதளவுக்கு சந்தோஷப்படணும். ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, தான் வந்துடுச்சு. இது என்ன, அது ப்ரூ, அதுவும் அவங்க கம்பெனி தான். 3 ரோசஸ்ஸு, இதுவும் அவங்க கம்பெனி. சரிப்பா, சாப்பிட்றது, துவைக்கிறது, குடிக்கிறது வந்துடுச்சு. மூஞ்சிக்கு போடுறது எதுவும் வச்சுருக்காங்களா? கவலையே படாதீங்க, இந்த வந்துடுச்சு ஃபேர் லவ்லி. இதுவும் அதே ப்ராடக்ட் தான். பான்ஸ் பவுடரு, இதுவும் அவங்க கம்பெனி. பார்த்தீங்கன்னா ஹமாம் சோப்பு, லக்ஸு, லைபாய், டவ் சோப்பு, பியர் சோப்பு. இது 5மே ஒரே கம்பெனி ப்ராடக்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பு, பெப்சோடென்ட், இதுவும் ஒரே கம்பெனி. அடுத்து 6 ஷாம்பு, டவ் ஷாம்பு, 2மே ஒரே கம்பெனி. அடுத்து பார்த்தீங்கன்னா ரின்னு சர்ப்ரைக்ஸில், இதுவும் ஒரே கம்பெனி. அடுத்து 3 ரோசஸ்ஸு ப்ரூ, இதுவும் ஒரே கம்பெனி. அடுத்து பார்த்தீங்கன்னா பான்ஸ் பவுடரு, ஃபேர் அண்ட் லவ்லி, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனி. நம்ம இப்போ காமிச்சோம்ல அன்றாட நம்ம யூஸ் பண்ணுற பொருள், ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா
ஒரு 100 பொருளில் 60% பொருள் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிட்டோட பொருட்கள். எல்லாமே நல்ல தரமான பொருட்கள் தான். எல்லா சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி தான் அவங்க பண்ணுறாங்க. அவங்கள தப்பு எதுவும் சொல்லலை. என்னென்னா இது எல்லாம் ஒரே கம்பெனி ப்ராடக்ட்னே தெரியாமல் நம்ம மக்கள் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரே கம்பெனி ப்ராடக்ட் தான். அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். சொல்லப்போனால் இந்தியாவே ஒரு 5 கம்பெனி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கம்பெனி தான் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். இவங்க மும்பையில் இருக்காங்க. இதை பற்றி தெரியாமையே நம்ம வீட்டில் இருக்க நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் இருக்க 100 பொருள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% பொருட்கள் வந்து நம்ம ஒரு கம்பெனியோட தான். நீங்கள் எதை வாங்கினாலும் அவங்களுக்கு லாபம், நீங்கள் வாங்கலைனாலும் அவங்களுக்கு தான் நட்டம். அவங்களுக்கு எதை ஒன்றாச்சும் விற்றுக்கிட்டே இருக்கும். அதனால தான் இவங்க அத்தனை ப்ராடக்ட் போட்டிருக்காங்க. இதே கார்பரேட்டோட மூளை தெரிஞ்சுக்கங்க. அடுத்து ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்க தொடங்க. ஃபாலோவர்ஸே வர மாட்டேறாங்க.